இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. மதுபானத்தை குறித்து இந்த நாட்களில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். வேதம் தெளிவாக சொல்கிறது மதுபான வெறி கொள்ளக்கூடாது என்று. ஆனால் சமீபத்தில் நம்முடைய தேசத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து 60க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் இன்றைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள். இந்த தேசத்தில் இன்னும் ஆண்டவரை அறியாதனால இப்படிப்பட்ட என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே என்று ஆண்டவர் இன்றைக்கு வருத்தப்பட்டு கொண்டிருப்பார். இவ்வளவு படித்த மாநிலம், முன்னேறின மாநிலம், ஒரு மனுஷன் கள்ளச்சாராயம் ஏன் குடிக்கிறான் என்று விசாரிக்கும் பொழுது மதுபான கடையில் போனால் 100 ரூபா கொடுத்து வாங்கினோம். ஆனால் அந்த பேக்கெட்டில் விற்கிற இந்த சாராயத்தை கொடுத்தா 10 ரூபாயில் நாங்கள் குடிச்சிடுவோம் அப்படின்னு அந்த அப்பாவி மக்கள் சொல்கிறத பார்க்குறோம். நாங்கள் உடல் வலிக்காக குடிக்கிறோம், உழைக்கிறோம், அந்த உடல் வலிக்காக நாங்கள் குடிக்கிறோம் என்று சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே காரியம் அவங்க உயிரையே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது, ஜீவன் இல்லாமல் போய்விட்டது. இத்தனை குடும்பம் விதவை ஆகிருக்கிறாங்க, தாயை இழந்திருக்குது, தகப்பனை இழந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பங்கள் போய் கொண்டிருக்குது பாருங்கள். இதில் என்ன ஒரு பெரிய சோகம் என்றால், இப்படிப்பட்ட விஷ சாராயத்தை குடித்து மரித்து போனாங்க. மரித்து போனவர்களுடைய துக்க நிகழ்ச்சிக்கு வருகிறாங்க. வர்றவங்களும் அதே துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உடனடியாக அதே அந்த விஷ சாராயத்தை, கள்ள சாராயத்தை குடிக்கிறாங்க. அவர்களும் மீண்டுமாய் மரிக்கிறாங்க. தெரிந்தே இவர்கள் இதில் தான் பிரச்சனை இருக்குது, இதில் தான் விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கூட அவர்களால் அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர முடியல. இதை அரசாங்க சட்டத்தினாலோ திட்டத்தினாலோ கொண்டு வர முடியாது. குடியில்லாத ஒரு தமிழகம் வர வேண்டும். நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில் எப்படி ஒரு பெரிய மதுபான கடை இருந்தது. இந்த மதுபான கடை இருந்தது. ஆண்டவர் நிறைய கூட்டம் அந்த மதுபான கடையில் வந்து குடிப்பாங்க. நீங்கள் எங்களுடைய சபையில் எங்களுடைய விசுவாசிகளிடத்தில் அதை சொல்லி நாங்கள் அதற்காக தீவிரமாக ஜெபித்தோம். இந்த மதுபான கடை இங்கே இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு சாட்சியாக நாங்கள் சொல்ல முடியும். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த பகுதியில் இருந்த அந்த மதுபான கடை ஆண்டவர் அதை விலக்கி போட்டார். இன்றைக்கு அந்த இடத்துல மதுபான கடை இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல இப்படி ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆகவே நம்ம நினைக்க வேண்டாம், இதை ஒழிக்க முடியுமா, முடியாதா, இதை போட முடியுமா, முடியும். நீங்களும் நானும் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு சேமத்தை நான் தருவேன் என்று சொல்கிற ஆண்டவர். ஜெபிப்போம். குடியில்லாத ஒரு தமிழகம் வேண்டும் ஆண்டவரை. ஜனங்கள் அழியக்கூடாது, ஜனங்களும் அறிந்து கொள்ளணும், ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும், ஜனங்கள் வாழணும். ஆண்டவரை அந்த குடும்பங்களை இழந்து தவிக்கிற விதவை தாய்மார்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தகப்பனை இழந்து தவிக்கிற குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவர்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரை எங்கள் தேசத்துக்காக அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தில் ஆண்டவரை சிக்கியிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை அவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆக்க. ஆண்டவரை ஏக தேசம் மதுபானம் இல்லாத, ஆண்டவரை குடியில்லாத ஒரு தமிழகம். குடியை கெடுக்கும் என்று சொல்லி ஆண்டவரை விளம்பரப்படுத்தி விட்டு அந்த குடியை நாங்கள் ஆண்டவரை குடிப்பதற்கு அனுமதியும் கொடுத்துருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் எங்கள் தேசத்தில் பார்க்குறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் பகுதியில் இருந்த அந்த மதுபான கடையை நீங்கள் ஒழிச்சு போட்டீங்க. அதே ஆண்டவர் இந்த மதுபான கடைகளை ஆண்டவர் நீ குறைத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ தடவைகள் நாங்கள் இந்த சினிமா தேட்டர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இந்த சினிமாக்கள் தேட்டர்கள் மூடப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக சினிமா தேட்டர்கள் மூடப்பட்டு விட்டது. ஆண்டவரே அதே போலவே இந்த மதுபானத்து கடைகளையும் ஆண்டவரே குறைக்கவும், அது ஒரு கட்டத்தில் மதுபான கடைகளே இல்லை என்கிற ஒரு நிலை வரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. தேசத்தை சேமத்தை தாங்க. குடும்பங்களை இழந்து தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேறுதலையும் அடைக்கலத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல வழியும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.